வணக்கம். வெல்கம் டு வினிதாஸ் கிரியேஷன்ஸ். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். ஸோ எப்போவுமே சிரிச்சுட்டே இருங்க, ஹாப்பியாக இருங்க, பி பாசிட்டிவ் அண்ட் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. இன்றைக்கி என்ன விலாகுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு நான் அந்த ஊருக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி வீடெல்லாம் க்ளீன் பண்ணியிருந்தேன். பார்த்தீங்களா, நமக்கு அந்த விநாயகர் சதுர்த்திலாம் வந்துருந்தது இல்லையா, அதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ இது. அதில் பார்ட் 2 தான் இது, கிச்சன் க்ளீனிங் இது. ஸோ கிச்சன் வந்துட்டு நான்வெஜ்லாம் செய்யும்போது நம்ம ரொம்ப டீப் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் நான் வந்துட்டு அன்றைக்கி ஃபிஷ் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரைலாம் இருந்துச்சு. வெறும் கவுண்டர் டாப் மட்டும்தான் க்ளீன் பண்ணுற மாதிரி எனக்கு ஐடியா. அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு இந்த விண்டோ சைடு காக்கா நிறைய வருங்க. அங்கே சாதம்லாம் வைப்போமா, அது வந்துட்டு ஒரு மாதிரி அங்கே எறும்பெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த அப்பளம் வடை இதெல்லாம் வச்சு வச்சு அங்கே எறும்பு வர ஆரம்பிச்சிருச்சு. சரி, ஓகே, இந்த கிச்சனை ஃபுல்லாக அப்படியே டீப் க்ளீன் நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு அப்படியே கையில் ஃபினிஷ் பண்ணிட்டேன். எங்கள் அத்தையும் கூட ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்துட்டு ஹாலு, அப்புறம் ஒட்டடை அடிக்கிறது, பெட்ரூம் க்ளீன் பண்ணுறது, இதெல்லாம் வந்துட்டு நானும் அவங்களும் சேர்ந்து பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு முடியல போல் போய் உட்காந்துட்டாங்க. சரி, எப்படியோ அவங்க இல்லைனாலும் நம்ம அதெல்லாம் தனியாக செஞ்சாகணும். நம்ம அங்கே கூட இருக்கும்போது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஓரளவுக்கு எல்லா வேலையும் அவங்க வந்துட்டு கூட இருந்து செஞ்சு நமக்கு பாதி பாரத்தை குறைச்சிட்டாங்க அப்படின்னு நான் நினச்சிட்டு என்ன பண்ணேன், அவங்களுக்கு டேக் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு நான் வந்துட்டு எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு சிங்கில் வந்துட்டு கொஞ்சமாக பாத்திரம் இருந்துச்சு, அதை அப்படியே தேய்ச்சிட்டு இந்த மீன் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை இதெல்லாமே நாங்கள் சாப்பிட்டது போக எக்ஸ்ட்ரா இருந்தது எல்லாமே வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அது எல்லாமே தேய்க்க போட்டாச்சு. மீன் குழம்பு எங்கள் அத்தை தான் வச்சுருந்தாங்க. நான் வந்துட்டு ஃபிஷ் ஃப்ரை மட்டும் பண்ணியிருந்தேன். மெயினாக விண்டோ வந்துட்டு க்ளீன் பண்ண நினச்சிட்டு தான் இருந்தேன். ஏன்னா நான் வந்துட்டு உங்களுக்கு ஷார்ட்ஸுமே கேட்டிருப்பேன், சிம்னி போடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது, போடலாமா வேணாமா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ட்டு நிறைய பேர், நிறைய கம்பெனி, நிறைய பிராண்ட் சொல்லியிருந்தீங்க. ஆனால் எனக்கு வந்துட்டு போட்டால் நல்லாயிருக்குமா, ஏன்னா நம்மளது ஓப்பன் கிச்சனு, அந்த வியூ எப்படி இருக்கும்னு தெரியாது, போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருந்துகிட்டே இருந்தது. போட்டதுக்கப்புறம் நம்ம ஏண்டா போட்டோம் அப்படின்னு நம்ம திங்க் பண்ணுறதுக்கு பதிலாக போடுறதுக்கு முன்னாடி 1க்கு 10 தடவை நம்ம யோசிச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும்ல, அந்த மாதிரி தான். ஆனால் எக்ஸாஸ்ட் வைக்கவும் நமக்கு வந்துட்டு விண்டோ சைடில் அங்கே பாருங்கள், லாஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைட் டாப்பில் வந்துட்டு நமக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க அங்கே வந்துட்டு எக்ஸாஸ்ட் போடுறதுக்கு. ஆனால் எனக்கு இல்லை, எக்ஸாஸ்ட்லாம் வேண்டாம், நான் சிம்னி தான் போட போகிறேன் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் போட்டால் வியூ எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல. இன்னொரு ரீசன் என்னென்னா, எனக்கு வந்துட்டு மெயினாக எக்ஸாஸ்ட் போடுறது, இப்போ நம்ம தாளிக்கிறோம், பொரிக்கிறோம், வறுக்கிறோம் அப்படின்போது அந்த எண்ணெய் எல்லாமே பேக்கில் திரிச்சு ஃபுல்லாக அடிக்கடிக்கு எடுத்து நம்ம க்ளீன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. சிம்னி போட்டால் இந்த ப்ராப்ளம் வராமல் இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ சொல்லுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச இதெல்லாம் வந்துட்டு சொல்லுங்கள், ட்ராபேக்காக இருந்தாலும் சொல்லுங்கள், இல்லை போட்டால் நல்லது தான் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு பெனிஃபிட் இருந்தாலும் எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு போடுற ஐடியா தான், போடணும் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் என்னுடைய வேலைகள் வந்துட்டு குறையணும் போட்டால், அதுதான் நான் வந்துட்டு ஃபீல் பண்ணுறது. அந்த எண்ணெய்லாம் தெரிக்காமல் சிம்னி போட்டால் நமக்கு ஃபுல்லாக வீடு வந்து நீட்டாக க்ளீன் ஆகும், மெயின்டைன் ஆகும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் வந்துட்டு அதை போட்டுக்குவேன். ஸோ இப்போதைக்கு நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், வீக்லி ஒன்ஸோ இல்லை வீக்லி ட்வைஸோ மந்த்லி ஒன்ஸோ நான் வந்துட்டு இந்த கிச்சனை ஃபுல்லாக அந்த கம்பிலாம் இருக்கு இல்லையா, அங்கே இந்த பொரிக்கிற எண்ணெய், வறுக்கிற எண்ணெய் இது எல்லாமே அப்படியே போய்ட்டு டஸ்ட்டு மாதிரி படிஞ்சிருக்கு. அதை அப்பப்போ எடுத்து இந்த துணியில் தொடச்சி டஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் சோப்பு வச்சு நல்லா அந்த கம்பி வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாமே பண்ணுற மாதிரி தான் இருக்குது. வீட்டுக்கு கிச்சன் சென்டரு, ஓப்பன் பிளேஸு, ரைட் சைடில் வீடு இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் வீடு இருக்குது. கொஞ்சம் அந்த ஆப்போசிட் சைடு மட்டும் கொஞ்சம் ஒரு காலி கிரவுண்ட் இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி அங்கே வந்துட்டு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எதுவுமே நடக்கல, எல்லாமே அப்படியே நிசப்தமாக இருக்கும் ஏரியாவே. எப்படி தான் அங்கேருந்து டஸ்ட்லாம் வருதுன்னு தெரியலங்க, அவ்வளோ டஸ்ட்டு வந்துகிட்டே இருக்கும். ஆனால் ஒரு சத்தம் எதுவுமே இருக்காது, எந்த ஒரு வேலைப்பாடலும் வந்துட்டு நடக்காது, அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் எங்கேருந்தால் டஸ்ட் வரும்னு தெரியாது. ஒரு நாள் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு அகைன் நம்ம வந்து பார்க்கும்போது அவ்வளோ டஸ்ட்டாக இருக்கும், அகைன் நம்ம க்ளீன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுவும் காக்காலாம் வரும்போது சாப்பிட்டு எல்லாத்தையும் அப்படியே வச்சுட்டு போயிடுதா, அகெயின் எடுத்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அதை அடுத்து பார்க்கும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும், அப்பாடா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். என்னதான் ஹாலு, பெட்ரூமு, பாத்ரூமு எல்லாத்தையும் நம்ம க்ளீனாக வச்சாலும் இந்த கிச்சன், பூஜை ரூம் இது ரெண்டுமே நமக்கு நல்லா நீட்டாக க்ளீனாக இருந்தாலே அப்பாடா வீடே ஃபுல்லாக க்ளீனாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு திருப்தி நமக்கு கிடைக்கும். யாரெல்லாம் அதை ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் வந்துட்டு அந்த கேஸ் ஸ்டவ்வுக்கு பேக்கில் அந்த விண்டோ, பெரிய விண்டோ இருக்கும், அதை ஃபுல்லாக அந்த க்ரில் எல்லாமே நல்லா தேய்ச்சி எடுத்து ஃபுல்லாக தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இப்போது டைரெக்டாக வந்துட்டு கவுண்டர் வந்தாச்சு. கவுண்டர் டாப்புக்கு மேலே வந்துட்டு 3 பர்னர் வந்துட்டு கிளாஸ் டாப் ஸ்டவ் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டவ் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது ஹோல்சேல் ஷாப்பில் வாங்கினது, பாரிஸில் இருக்கக்கூடிய கடைகளில் வாங்கினது.
ரூ. 3200வோ 4000 சம்திங் இந்த ரேஞ்சில் தான் வரும். ரொம்ப அழகாக இருக்குங்க. நான் வாங்கும்போது எனக்கு பியூராக பிளாக்கில் தான் வேணும், எனக்கு வந்துட்டு எந்த டிசைனும் இருக்கிறது ஃபுல்லாக பிளாக்கில் தான் வேணும் அப்படின்ற மாதிரி நான் கேட்டிருந்தேன். ஆனால் எங்கள் மாமா என்ன பண்ணிட்டாங்க, அவங்க தான் வாங்கிட்டு வந்தாங்க, மாமா தான். அந்த மாதிரி வேண்டாம், நல்லா இருக்காது, நீ வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் இந்த பட்டை லவங்கம் இந்த டிசைன்ஸ்லாம் இருக்கிற மாதிரி வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வீடியோ காலில் காமிச்சிருந்தாங்க. நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்தேன். ஆனால் இப்போ எனக்கு வந்துட்டு இது நல்லா இருக்குது, பட் எனக்கு அந்தளவுக்கு இது வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. எனக்கு ஃபுல்லாக பிளாக்கில் இருக்கும்போது தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நான் பழைய வீட்டில் வச்சுருந்த மாதிரி தான் எனக்கு பிடிச்சிருக்கு. பட் பரவாயில்ல, இதுவுமே நம்ம வந்துட்டு நல்லா நீட்டாக வச்சுக்கணும் இல்லையா? ஸோ அதுவுமே எல்லாத்தையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். இதுக்கு மேலே இருக்கிறது வந்துட்டு ஸ்டிக்கர் இல்லைங்க, அந்த ஸ்டவ்வில் இருந்த டிசைனே அப்படி தான் வந்திருந்தது. அப்படியே வெள்ளம் செஞ்சுட்டே இருக்கும்போது எங்கள் அத்தை ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தாங்க, பசங்களுக்கு வாங்கிட்டு வந்திருந்தாங்க, எனக்கும் அப்படியே சேர்த்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற வேலைலாம் செய்ய போகிறேன். நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம வாழ்க்கையும் சரி, பிஃபோர் மேரேஜ், ஆஃப்டர் மேரேஜ் எல்லாமே, நம்மளுடைய ஸ்கூலிங்கு, காலேஜ் எல்லாமே, நம்ம ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுற இடத்துல எல்லா வேலையிலையும், எல்லா நேரத்துலையும், எல்லா டைமுமே, எல்லா நாளுமே ஒரே மாதிரி போகாதில்ல. அதே மாதிரி ஆளுங்களும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒருத்தர் நம்மக்கிட்ட நல்லா பேசினாங்கன்னா இன்னொருத்தர் வந்துட்டு நம்மக்கிட்ட நல்லா பேச மாட்டாங்க. ஒருத்தர் சிரிச்சாங்கன்னா இன்னொருத்தவங்க நம்மக்கிட்ட பார்த்து முறைப்பாங்க. அந்த மாதிரி தான் மாறும். அந்த மாதிரி மாற்றம் தான் வந்துட்டு எப்போவுமே வாழ்க்கையில் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் சில பேருக்கு வந்துட்டு சில பேரால் எப்போவுமே பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். அது எல்லாம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்கள் லைஃப்பில் இவங்களால் எனக்கு பிரச்சனை மட்டும்தான் மிஞ்சியது அப்படின்ற மாதிரி யாராவது ஒருத்தர் நம்ம லைஃப்பில் இருந்துகிட்டே இருப்பாங்க. நம்ம நல்லா இருந்தோம் அப்படின்னா அவங்க கண்ணிலேருந்து ரத்தம் வந்துடும், அந்தளவுக்கு இருப்பாங்க. நம்ம நொந்து போயிட்டு நமக்கு எதுவுமே இல்லாமல் அப்படி இருக்கும்போது அவங்க வந்துட்டு அப்படியே வாயில் புன்னகையோடு இருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்கள் மோஸ்ட்லி இருக்க தான் செய்கிறாங்கல்ல. அவங்கள நம்ம எப்படி டேக்கிள் பண்ணுறது, அந்த மாதிரி ஆட்களில் கிட்டேருந்து நம்ம எப்படி நம்மளை சேஃப்கார்ட் பண்ணி நம்ம தனியாக வந்து நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன வழிகள், டிப்ஸ் எல்லாமே நான் வந்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது எல்லாமே நான் ஃபாலோ பண்ணுறது, எனக்கு தனிப்பட்ட நடக்கிறது. நான் எப்படி வந்துட்டு இருக்கிறேனோ அதே வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எல்லாருக்கும் இது வந்துட்டு பொருந்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் கிடையாது, பொருந்தவும் தேவை கிடையாது. உங்களுக்கு இது பொருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு வாழ்க்கையில் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இல்லாட்டினா தவிர்க்க முடியாத நபர்கள், இல்லை எங்கள் மாமியார் இருக்காங்க, மாமனார் இருக்காங்க, எங்கள் கூட பிறந்தவங்க இப்படி தான், எங்கள் சித்தி, சித்தப்பா, பெரியம்மா, பெரியப்பா எல்லாருமே இப்படி தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா வேறு வழியே இல்லை. நம்ம அவங்களெல்லாம் வந்துட்டு ஓரளவுக்கு தான் அவாய்ட் பண்ண முடியும். நம்ம சுத்தமாக வந்துட்டு அவாய்ட் பண்ணவே முடியாது. பட் முடிஞ்சால் நம்மளால் முடியும் அப்படின்னா அந்த இதை சொல்லுவாங்க இல்லையா, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. எனக்கு நான் வாழ்கிற வாழ்க்கை, என்னுடைய லைஃபு நல்லா இருக்கணும். நீ என்ன வேணால் பண்ணிட்டு போ, பட் ஐ டோன்ட் கேர். நான் என் வழியை பார்த்துட்டு நான் போயிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு தன்னம்பிக்கை நீங்கள் வளர்த்துட்டு இருந்தீங்கன்னா கட்டாயம் அந்த மாதிரி ஆட்கள்லேருந்து நம்ம வந்துட்டு பேசாமல் நம்ம வாழ்க்கை அழகாக நம்ம வாழ்ந்துட்டு போகலாம். பிரச்சனை கொடுக்கட்டும், என்ன வேணால் பண்ணட்டும், எல்லாமே நமக்கு செய்யட்டும். பட் அவங்க கொடுக்குற பிரச்சனைனால நம்ம மனநிலை வந்துட்டு பாதிப்படைஞ்சிரும். நம்ம வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, எது வந்தாலும் நான் பார்த்துக்குவேன், ஐ டோன்ட் கேர், நான் வந்துட்டு எல்லாத்தையும் டேக்கிள் பண்ணி நான் போயிட்டே இருப்பேன் அப்படின்றவங்க, அந்த மாதிரி ஸ்ட்ராங் மைண்ட் செட் இருக்கிறவங்க வந்துட்டு இதை பற்றியும் திங்க் பண்ண மாட்டாங்க. நீ என்ன வேணால் பண்ணிட்டு போ, நான் அதுக்கெலாம் ஃபீல் பண்ணுற ஆளே கிடையாது, பெட்டர் லைக் நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வழியை பார்த்துட்டு போவாங்க. ஆனால் சிலர் இருக்காங்க, சிலர் வந்துட்டு ரொம்ப வீக்காக இருப்பாங்க. என்ன பண்ணாலும் ஒரு சின்ன விஷயத்துக்கெலாம் கண் கலங்க ஆரம்பிச்சிருவாங்க, அழுக ஆரம்பிச்சிருவாங்க, மூலையில் உட்காந்து அதை நினச்சிட்டே வந்துட்டு அந்த டே ஃபுல்லாக ஸ்பாயில் பண்ணிவிட்டு அப்படியே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்கள் மெயினாக ஃபாலோ பண்ண வேண்டியது தன்னம்பிக்கை தான். செல்ஃப் ரெஸ்பெக்ட், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், இதெல்லாம் வந்துட்டு நம்ம நினைக்கணும், எனக்கு இதெல்லாம் இருக்குது, எனக்கு இதெல்லாம் வேணும், நீ என்ன எனக்கு கொடுக்குறது, நான் எடுத்துக்குவேன், எனக்கு உண்டான மாதிரி தான் நான் எடுத்துக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்கணும். இப்போ நான் சொல்கிறதாலையோ மற்றவங்க சொல்கிறதாலையோ, இல்லை நீங்கள் ஏதோ டிவியில் பார்க்குறீங்க, மோட்டிவேஷன்ஸ் செய்தி ஏதாவது நீங்கள் வந்துட்டு பார்க்குறீங்க அப்படின்னா அது எல்லாமே ஒரு சில உணர்வுகள் தான். உங்கள் உணர்வுகளில் சும்மா ஒரு பூஸ்டப் கொடுக்குற மாதிரி தான் இது எல்லாமே. ஆனால் நீங்கள் மனசு வச்சாதான் ஒரு வழியிலுமே உங்களால் வந்துட்டு தப்பிக்க முடியும். ஸோ எதுக்குமே அழுதுட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக முடியாது. மற்றவங்க நினைக்கிற மாதிரி தான் நம்ம லைஃபுமே இருக்கும். நீங்கள் அழுதுகிட்டே இருந்தீங்கன்னா அதுதான் நடக்கும். அழுகலாம், கருணை இருக்கணும், ஜீவகாருண்ய ஒழுக்கம் வந்துட்டு இருக்கணும். அதெல்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முழுக்க ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் இருக்கும். மற்றவங்க நிலைமையை பார்த்து நமக்கு கண்ணீர் விடுறோம், கண் கலங்குறோம் அப்படின்னா அது வந்துட்டு கருணை உள்ளம், அது இறைவனுடைய உள்ளம் அப்படின்னு சொல்கிற இது. ஆனால் நம்மளை பார்த்து ஒருத்தவங்க கலாய்க்கிறாங்க, ஏளனம் செய்கிறாங்க, நம்மளுடைய தகுதியை பார்த்து கலாய்க்கிறாங்க அப்படின்போது அவங்களுக்காக நீங்கள் கண்ணீர் விடுறது வந்துட்டு முட்டாள்தனம். அது ரொம்ப முட்டாள்தனம். அது பண்ணவே பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் அதுதான் வந்துட்டு உணரணும். உங்களுக்கு என்ன தேவை அதை நினச்சிக்கோங்க. அவங்க என்ன பேசுகிறது, அவங்க என்ன பண்ணுறது. ஸோ மெயினாக நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது தன்னம்பிக்கை தான். நமக்கு நம்ம மேலே ஒரு நம்பிக்கை இருக்கணும். என்னால் முடியும், என்ன நான் பார்த்துக்குவேன்,
அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை வேணும். செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இதுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம ஆப்போசிட் சைடில் இருக்கிறவங்க எவ்வளோ பெரிய ஸ்ட்ராங் பர்சனாக இருந்தாலும் அவங்கள எதிர்த்து நம்ம போராடுறதுக்கு உரிய அந்த வலிமை நமக்கு வேணும். அதுக்கு நம்ம மேல் நமக்கு நம்பிக்கை இருக்கணும். ஸோ செல்ஃப் கான்ஃபிடென்ஸை வளர்த்துக்கோங்க. இல்லை எனக்கு அதெல்லாம் வரவே செய்யலை சிஸ்டர், நான் என்ன பண்ணுறது, எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிடுது, யார் என்ன சொன்னாலும் நான் உடனே நொறுங்கிடுறேன், உடனே அழுதுறேன் அப்படின்னு இருக்கிறவங்க ஐ எம் ஸ்ட்ராங், ஐ எம் ஸ்ட்ராங், ஐ எம் ஸ்ட்ராங் அப்படின்ட்டு ஒரு நோட்டு பென் எடுத்து டெய்லி எழுதிட்டே இருங்க. ஐ எம் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டே இருங்க. அதை நீங்கள் சொல்ல அதை எழுத இது வந்துட்டு ஒரு விதமான மேனிஃபெஸ்டேஷன். ஸோ அதெல்லாம் நீங்கள் பண்ண நீங்கள் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகுவீங்க. உங்கள் மைண்ட் செட்டு, உங்களுடைய அந்த வே ஆஃப் டாக்கிங் எல்லாமே வந்துட்டு மாறிடும். ஸோ மெயின் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது தன்னம்பிக்கை. நம்ம ஆப்போசிட் சைடு எவ்வளோ பெரிய ஸ்ட்ராங் பர்சனாக இருந்தாலும் அவங்களை எதிர்த்து நம்ம போராடணும், பேசணும் அப்படின்னா நமக்கு வந்துட்டு இந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் எல்லாமே தேவைப்படுது. செகண்ட் என்னென்னா, அவங்கக்கிட்டேருந்து கனெக்டே இல்லாமல் நம்ம தள்ளி இருக்கிறது. இப்போ நம்ம பக்கத்து வீடாக இருக்கலாம், இல்லை ஆப்போசிட் வீடாக இருக்கலாம், நம்ம ரிலேஷன், நம்ம முன்னாடி சொன்ன போல் மாமியார் மாமனார் யாராக வேணா இருக்கலாம். அவங்களால நமக்கு பிரச்சனை வருது அப்படின்போது அவங்கக்கிட்டேருந்து தள்ளி இருக்கலாம். ஒரு தள்ளி இருந்து நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம எப்படி சம்பாதிக்கிறோம், நம்ம லைஃப் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி நம்மளை பற்றி சிறு விஷயம் கூட அவங்களுக்கு காதுக்கு போகாமல் நம்ம தள்ளி இருக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது. அந்த மாதிரியாக நெகட்டிவ் ஆளுங்கிட்டேருந்து தள்ளி இருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இதுவுமே ஃபாலோ பண்ணி பாருங்கள். இல்லை எனக்கு நெருக்கமான உறவு, அவங்கக்கிட்டேருந்து என்னால் தள்ளி இருக்கவே முடியாது, எப்படி போனாலும் அவங்கள நான் மீட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்போது வேறு வழி இல்லை. நீங்கள் போயிட்டு அவங்கக்கிட்ட பேசாமல் என்ன பண்ண முடியும் உங்களால்? அங்கே போய்ட்டு அந்த ஜஸ்ட் ஒரு பார்ட்டியோ இல்லை ஒரு ஃபங்க்ஷனோ இதுக்கு அட்டன் பண்ணிவிட்டு டக்குன்னு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறேன். ஏதோ சொல்லுவாங்களே கழுவுற மீன் நழுவுற மீன், அந்த மாதிரி ஒரு இது வரும் இல்லையா, அந்த மாதிரி டக்குன்னு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுங்க. நான் ஏன் அவங்களுக்கு பயந்து இதெல்லாம் பண்ணணும், நான் ஏன் எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அது எஸ்கேப் ஆகிறது கிடையாது. துஷ்டனை கண்டா தூரம் விலக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நம்ம ஒரு நல்ல விஷயம் செய்யணும் பண்ணணும் அப்படின்போது அந்த ஆப்போசிட் நெகட்டிவ் வைப் வந்து நம்மளை தாக்காமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். ஸோ செகண்டு, கனெக்டிவிட்டியை கட் பண்ணுங்கள். எந்த வித கனெக்டிவிட்டியும் தேவை கிடையாது. உங்கள் வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கலாம் ஹாப்பினஸோட. அதுக்கப்புறம் எக்ஸ்பெக்டேஷன். சிலர் வந்துட்டு யோசிப்பாங்க, நான் அங்கே போகிறேன், என்னை பார்த்து அவங்க வந்துட்டு இப்படி தான் நடந்துக்கணும், அவங்க இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷனோடு போவாங்க. பட் அங்கே அது நடக்காத போது அதுவே அவங்களுக்கு வந்துட்டு டிப்ரெஷன் ஆகிடும். அவங்க பண்ணலையே, என்னை இப்படி திட்டாங்களே, என்னை இப்படி முறைச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி அதுவே அவங்களுக்கு வந்துட்டு ஒரு டிப்ரெஷனாக ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக அவங்க வந்துட்டு ஃபீல் பண்ணுவாங்க. எதுக்கு நீங்கள் வந்துட்டு அவங்க இப்படி தான் நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? அவங்க எப்படி வேணால் இருக்கட்டும், அவங்களா இருக்க விடுங்க. நம்ம எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது நமக்கான பலன் வந்துட்டு அதிகமாக கிடைக்கும். ஏன்னா நம்ம அதனால நமக்கு எதுவும் கிடைக்கலனாலும் நமக்கு எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது. ஏன்னா நம்ம அதை பார்த்து எதுவுமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலை. நடக்கிறது நடக்கட்டும், போகிறட்டும், வரட்டும், எனக்கானது எனக்கு வர வேண்டியது கடவுள் கண்டிப்பாக என்கிட்ட வந்து கொண்டு வந்து சேர்த்துருவார். இதை மட்டும் திங்க் பண்ணிக்கோங்களேன். கண்டிப்பாக உங்கள்கிட்டேருந்து உங்களுக்கு வர வேண்டியது வந்துட்டு யாராலையும் பிடுங்க முடியாது, யாராலையும் எடுத்துக்கொள்ளவும் முடியாது. அது கண்டிப்பாக உங்களுக்கு தான் அது. இவ்வளோ பேசுகிறோம், எல்லாமே பண்ணுறோம், ஆனால் நமக்கு உண்டான ஒரு எல்லை இருக்கும். இதை மீறி என்னுடைய பர்சனல் இது தான், இதை தாண்டி நீ ஏதாவது பேசின அப்படின்னா நான் வந்துட்டு பெரிய அளவில் விஸ்வரூபம் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள், சில வாழ்க்கை ரகசியம்லாம் இருக்கும். அதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை நீங்கள் தட்டி கேட்டு தான் ஆகணும். நீ யார் அதை பற்றி பேச அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டு தான் ஆகணும். ஏன்னா நமக்கு உண்டான ஒரு எல்லை இருக்குது. அதை மீறி, அந்த வரம்பை மீறி அவங்க வராங்க அப்படின்னா நம்ம வாய் திறந்து பேசி தான் ஆகணும். இப்போ நானுமே என்னால் இவ்வளோ தூரம் வரைக்கும் அமைதியாக இருக்க முடியும். என்ன வேணால் நீ பேசிட்டு போ, என்னால் இந்த அளவுக்கு அமைதியாக இருக்க முடியும். நீ ரொம்ப ஓவராக பண்ணிட்டு போனேன் அப்படின்னா என்னால் வாய் திறந்து என்னால் பேச தான் செய்வேன். ஏன்னா இதுக்கு மேலே என்னால் அமைதியாக இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி எல்லாருக்குள்ளேயுமே ஒரு உள்ள புலியோ சிங்கமோ தூங்கிட்டு இருக்குள்ள அது எழுந்து வரதான் செய்யும். ஸோ அந்த மாதிரி ஒரு வரம்பை செட் பண்ணிக்கோங்க. இதை தாண்டி யாருமே அவங்ககிட்ட வந்து பேசவும் கூடாது, நிற்கவும் கூடாது. நமக்கு பிரச்சனை தரக்கூடிய நபர்கள், அந்த பர்சன்ஸ் வந்துட்டு முன்னாடி எல்லாமே நம்ம ஸ்கூல் படிக்கும்போது, காலேஜ் படிக்கும்போது, பிஃபோர் மேரேஜ் எல்லாமே நம்மகிட்ட நல்லா தான் பேசிகிட்டு இருப்பாங்க. நம்ம கூடனா அவங்க துடிக்க தான் செய்வாங்க, எல்லாமே எடுத்து தான் இருக்கும். ஆனால் இப்போ கரண்ட்டில் தான் எல்லோரும் சொல்லுவாங்க இல்லையா, இல்லை என்கிட்ட முன்னாடிலாம் நல்லா தான் பேசிகிட்டு இருந்தது, இப்போ தான் இந்த மாதிரி ஆகிடுச்சு, என்னன்னு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் இருப்பாங்க இல்லையா. அது வந்துட்டு யாராவது சொல்லி கொடுத்துருப்பாங்க, இந்த பொண்ணு இப்படி தான், இது அப்படி தான், அதை கூட நான் பேசாத, அது வந்துட்டு அதோட கட்டில் கண்ணாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ தட் அவங்க வந்துட்டு மாறி இருக்கலாம், அந்த ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த பழகின இது வந்துட்டு நமக்கு மட்டும் இல்லாமல் அவங்களுக்குமே அந்த மெமரிஸ் எல்லாமே இருக்கும். அதெல்லாம் ரீகலெக்ட் அவங்களுக்கு ஆகும் கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கு நான் சொல்கிறேன், அந்த மாதிரி ஆட்கள் உங்கள் லைஃப்பில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட வந்துட்டு ஏதாவது அவங்கள பற்றின ஒரு குட் நியூஸ் தான் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அவங்க ஏதாவது ஒரு விஷயம் பண்ணால் கூட வந்துட்டு பாராட்டி பேசி பாருங்களேன். நீங்கள் ஒரு ஸ்டெப்பு முன்னாடி வந்தீங்கன்னா அவங்களுமே வந்துட்டு உங்ககிட்ட பேசுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. நான் பாதியில் மாறுறவங்களுக்காக சொல்கிறேன். லைஃப் லாங் இவங்க என்னை பார்த்தாலே வெறுப்பாக தான் இருப்பாங்க, என்கிட்ட எப்போவுமே இவங்க பிரச்சனை தான் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்படின்போது நீங்கள் அதெல்லாம் வந்துட்டு ஃபாலோ பண்ணாதீங்க. நான் இப்போ பாதியில் சம்திங் ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால உங்கள் மேலே கோவம் இருக்குது அப்படின்போது அவங்கக்கிட்ட நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பார்க்கலாம்.
இன்னொன்னு நம்மளால வந்துட்டு எதையுமே டேக்கிள் பண்ண முடியாது. அவ்வளோ சீக்கிரம் நம்மளால எதுவுமே வந்துட்டு உள்ள இன்டெப்த்தா யோசிச்சு அதுக்கான சொல்யூஷன்லாம் நம்ம ரீகலெக்ட் பண்ணி எதுவுமே நம்மளால பண்ண முடியாது. அந்த மாரி இருக்கீங்க. ஒரு அனுபவம் இல்ல. நான் ரொம்ப சின்ன பொண்ணு தான். ரொம்ப எனக்கு வந்துட்டு ஒரு சென்சிபிளான ஆள் நான் அப்படின்னும்போது, உங்களுக்கு இந்த மாரிலாம் பிரச்சனை இருக்குன்னா, கண்டிப்பா நீங்க வந்துட்டு அம் இந்த அ கவுன்சிலிங்லாம் பண்ணுவாங்க இல்லையா? நீங்க அவங்கள வந்துட்டு பார்க்குறது ரொம்ப நல்லது. இல்ல எனக்கு அதெல்லாம் தேவை கிடையாது அப்படின்னும்போது, உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க, ரொம்ப நெருக்கமானவங்க, உங்களுடைய நலன் விரும்பி இருப்பாங்க இல்லையா? அவங்க கிட்ட நீங்க கேட்கலாம். இந்த மாரி ஒரு ஆள் இருக்காங்க. எனக்கு ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டே இருக்காங்க. நான் என்ன பண்றது? அப்படின்னு அவங்க கிட்ட நீங்க கேட்டு, சில விஷயங்கள் வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த மாரி நடந்துக்கோங்க அப்படி மாரி சொல்லுவாங்க இல்லையா? ஆனா நீங்க கேட்க போற ஆள் வந்துட்டு, உங்களுடைய நலன் விரும்பியா இருக்கணும். இன்னும் ஏத்தி விடுற ஆளா இருக்கவே கூடாது. ஏன்னா நம்ம வாழ்க்கையில இருக்கிற எல்லாருமே எங்க போனாலும் கண்ணி வெடின்ற மாரி, அந்த மாரி தான் நமக்கு அமைவாங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு பார்த்து நீங்க கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். இப்ப எனக்குமே ஸ்டார்ட்டிங்கில பிஃபோர் மேரேஜ் இல்ல ஆஃப்டர் மேரேஜ்லாம் வந்துட்டு இருந்துச்சு. எல்லா பிரச்சனையும் இருந்துச்சு. ஏன்னா பிரச்சனை இல்லாத நபர்கள் யார் இருக்காங்க? யாருமே அந்த மாரிலாம் இல்ல இல்லையா? நெறைய பிரச்சனை இருந்துச்சு. எனக்கு அப்பலாம் வந்துட்டு ஒரு ப்ராப்ளத்த எனக்கு வரக்கூடிய ப்ராப்ளத்த எப்படி சொல்யூஷன் எப்படி வந்துட்டு அத சால்வ் பண்ணணும்னே தெரியாது. அந்த மாதிரி நேரத்தில நான் போறது வந்துட்டு எங்க ஹஸ்பண்ட் தான். அவங்க வந்துட்டு கொஞ்சம் அ எல்லாமே தெரியும். அதனால அவங்ககிட்ட நான் போவேன். அவங்க சொல்லுவாங்க அது கரெக்ட்டா இருக்கும். ஸோ அவங்க கூட இருந்து இருந்து எனக்குமே இப்ப எல்லா ப்ராப்ளத்தையுமே நானே தனியா நின்னு டேக்கிள் பண்ற அளவுக்கு எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. உங்க கிட்ட பேசிட்டே ஒர்க் எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிட்டேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணிட்டு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தூரம் வீடியோவ பொறுமையா பார்த்தமைக்கு ரொம்ப நன்றிகள். தேங்க் யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். ப்ளீஸ் மறக்காம உங்க ஃபீட்பேக்க ஷேர் பண்ணுங்க.